அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 1/3/2024. சஷ்டி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் நண்பகல் 12:48 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், வளைகாப்பு செய்ய, வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க, தானியச்சை களஞ்சியத்தில் வைக்க, கிரகப்பிரவேசம் செய்ய, தங்க நகைகள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அன்பு ஒன்றே அழகு பார்ப்பதில்லை, மாறாக அனைத்தையும் அழகாக்கி பார்க்கிறது. ஆமாங்க, ஒருத்தவங்க மேலே நமக்கு அன்பு வந்துட்டா அவங்க அழகாகவே நமக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. அவங்க நம்ம மேலே அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கண்ணு முன்னால் நம்ம அழகாகத்தான் இருப்போங்க. அதனால தாங்க நீங்கள் எல்லாரையுமே அழகாக்கி பார்ப்பீங்க. அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. கேது பகவான் நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 12:48 நிதானம் தேவைப்படுகிறதுங்க. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வியாபார வகையிலையும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் இருக்குதுங்க. வேற்றுமொழிக்கார வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. புது வாடிக்கையாளர்களை பார்த்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. ராசிக்கு 12வது வீட்டில் எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தன்னையே பார்க்க ஆரம்பித்து விட்ட ஒருவருக்கு அடுத்தவரை பார்க்க நேரமேது. ஆமாங்க, மனசுக்குள்ளார பேசக்கூடியவங்க நீங்கள் தாங்க. எல்லா நிகழ்வுகளையும் உள் மனசோட அந்த மனசாட்சியோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள நோட்டமிடுறதெல்லாம் உங்களுக்கு எப்போதும் பிடிக்காதுங்க. தானுண்டு தன் வேலையுண்டு
உண்டு என்று தன்னைத்தானே பார்த்து கொள்ளும் யோகிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில், சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. வீடு வாங்கிறதுக்கு முன்பணம் தரலான்னு நினச்சின்னு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுவீங்க. கல்யாண விஷயங்கள் பேசலாம். மகளுக்கு நல்ல வரன் கூடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பொருத்தமான ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக வாடிக்கையாளர்கள் வருவாங்க. புது வேலையாட்களை வேலைக்கு வைப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, பங்குதாரர்கள் கூட புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் புது ஏஜென்சியும் இன்னைக்கு எடுப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகளும் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. அலுவலகத்தில் சில சூட்சும விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே நெருக்கம் உண்டுங்க. சிடுசிடுப்பு முணுமுணுப்பு அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி சிரிச்ச முகத்தோடு இன்னைக்கு 2 பேருமே இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி கதவுகள் திறக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பணம் இல்லாமல் மனிதனாய் வாழ்ந்து விடலாம். ஆனால் மனிதர்களோடு தான் வாழ முடியாது. ஆமாங்க, பணம் இருந்தால் தானே சொந்தக்காரங்க எல்லாருமே மதிக்கிறாங்க. பணம் இருந்தால் தான் நண்பர்களும் இந்த காலத்தில் மதிக்கிறாங்க. பணத்தை வச்சு தான் நம்மளை எடை போடுறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பணம்தான் முக்கியம் அப்படின்னு அறிந்து வைத்திருந்தாலும் ஒரேடியாக பணத்துக்கு பின்னால் ஓடாமல் சொந்த பந்தங்களுக்காக சொன்ன உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். தொகையும் கைக்கு வரும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின தொகையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம். சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில், கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசத்திலேயும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமாக அவங்கக்கிட்ட உட்கார்ந்து சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க, கேட்பீங்க. அதற்கான முயற்சிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்துல பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால போட்டிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பிறரிடமிருந்து நம்மை காக்கும் ஆயுதம் உண்மையும் பொறுமையுமே. ஆமாங்க, உண்மையாக நாம் இருந்துட்டோம்னா யாருக்காகவும் நம்ம எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த உண்மையோட பொறுமையும் நமக்கு இருக்கணுங்க. யார் எது கேட்டாலும், எந்த கேள்வி கேட்டாலும், எதிர்கேள்வி கேட்டாலும் பொறுமையாக நாம் இருந்து பதில் சொல்லிட்டோம்னா அதுவே பெரிய வெற்றியாக அமையுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உண்மையாளராகவும் பொறுமையாளர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எதை தொட்டாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். வீடு மாறலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி கூட நல்ல வீடு மாறுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது.
புது வீட்டில் சிலர் கிரகப்பிரவேசம் செய்யவும் வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகும். எதிர்பார்த்த லாபமும் இன்னைக்கு கை மேலே வந்து கிடைக்குங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படியுமா பேசின்னு இருந்த அதிகாரி இன்றைக்கி உங்களை பார்த்த உடனேயே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு குசேலம் விசாரிக்கிறதுக்கான வாசிப்புகள் எல்லாமே இன்றைக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. மகனுக்கு மணமகள் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் கூடி வர வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க அற்புதமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மறக்க முடியாத குற்றங்களை மன்னித்து விடுங்கள். மன்னிக்க முடியாத குற்றங்களை எல்லாம் மறந்து விடுங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. இப்பெல்லாம் குற்றமில்லாத மனிதர்கள், குறையில்லாத மனிதர்கள்னு யாரையுமே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குதுங்க. யாருமே அது மாதிரி இருக்கிற மாதிரியும் தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால தான் குற்றமாக இருந்தால் குற்றத்தை பார்த்து கொண்டிருந்தால் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்கிறதா நமக்கு புரிய வரும். அதனால் எதுவாக இருந்தாலும் நமக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நிறைவேறும். தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. தடுமாற்றம் எல்லாம் இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர தொடங்குங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டாகுங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசில் பட்டதெல்லாம் பளிச்சுன்னு எல்லாத்தையும் பேசுகிறாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மன சொத்து வாங்கிறது விற்கிறது லாபகரமாக இருக்கும். ஆனால் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க வண்டியெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். நான் சந்திரன் அருமையான இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. அலுவலகத்தில் நீங்கள் தாங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் தருணமாக அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நீ மனிதனாக வாழ்ந்தால் கோவிலுக்கு போவாய். நீ புனிதனாக வாழ்ந்தால் கோவிலாக மாறுவாய். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பல நேரங்களில் மனிதராக இருந்து கொண்டு கோவில் குளமெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் நீங்களே புனிதராக மாறிவிடுவீங்க. அப்படி புனிதராக நீங்கள் மாறுறதுனால தாங்க உங்களை தேடி எல்லாரும் ஓடி வராங்க. ஆலோசனை கேட்கறதுக்கும் உதவிகள் கேட்டு வாங்கிறதுக்கும் வராங்க. யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் முகம் சுளிக்காமல் தன்னிடம் இருப்பதை மறைக்காமல் மற்றவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகை கைக்கு
வந்து கைமாத்தா வாங்கின பணத்தையும் நீங்கள் தந்து முடிப்பீங்க. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி 6வது வீட்டில் சூரியன் புதன் சனின்னு கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் அதெல்லாமே சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. பூமி சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். அதிக அளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சில நேரங்களில் மனக்கலக்கம் வைப்பீங்க. அது தேவையில்லைங்க. கலக்கம் அடையாமல் தைரியமாகவே இருக்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நிம்மதியின் ரகசியம் என்ன, நிம்மதியாக வாழறதுக்கு வழி என்ன அப்படின்னு எல்லாருமே தேடின்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? எதிர்பார்க்காதீர்கள், எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அடுத்ததாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்காதீர்கள். இந்த 2 ரகசியத்தை ஒரு 4.5 வருஷமாக போராடி இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி அமர்ந்து அடிபட்டு சில விஷயங்களை அனுபவபூர்வமாக பட்டு தெளிந்து தீர்க்கமான முடிவுகளுக்கு வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். சொந்தக்காரங்க, நண்பர்கள் உரிமையில் ஏதாவது பேசுனாங்கன்னா அதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் நண்பகல் 12:48 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்குமே ஒரு டென்ஷன் இருந்துன்னு இருக்குங்க. அதே மாதிரி நண்பகல் 12:49 விஷாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகலிலிருந்து நிதானமாக இருக்க வேண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்ல. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. நிம்மதியாகவும் இருப்பீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியம் கொடுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு அதெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் தேவைப்படுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. எதிர்பார்த்த லாபம் இருக்கும். உத்தியோக வகையிலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, என்னை யார் தோற்கடித்தது என்று கோபமாக பார்த்தேன். வேறு யாரும் என்னை தோற்கடிக்கவில்லை, கோபம்தான் என்னை தோற்கடித்தது. ஆமாங்க, உங்ககிட்ட நிறைய நற்குணங்கள்லாம் இருக்குதுங்க. நகைச்சுவையாகவும் நீங்கள் பேசுவீங்க. கண்ணுக்கு எதிரில் யாராவது கஷ்டப்பட்டா அப்படியே கை கட்டி சும்மா பார்த்துருக்காம ஓடி போய் அவங்களுக்கு தூக்கி அவங்களுக்கு ஆறுதலாக உதவியும் செய்வீங்க. கஷ்டம்னு யாராவது கண்ணை கசக்குனா
கையில் இருக்கிறதையும் கழட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கனிவான மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் முதலிடத்தை பிடித்து காட்டுவீங்க. திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் வழக்கமாக அந்த கோபம் வருது பாருங்கள், உங்களையும் தாண்டி அந்த மூக்கு நுனியில் ரெடிமேடாக ஒரு கோபம் நின்றுக்கிட்டே இருக்கும். அதை இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் உடம்பு போட்டு பாடாப்படுத்துது. கால் வலி, கழுத்து வலி, முதுகு வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. யார் கண்ணு வச்சாங்கன்னு தெரியலையே, இப்படியெல்லாம் ஆயின்ட்டுருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் பொங்கல் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்குங்க. அதே மாதிரி காவல் தெய்வங்கள், கருப்புசாமி, எல்லையம்மன், அது மாதிரி காவல் தெய்வங்களுக்கும் சென்று அங்கேயும் வழிபட்டு வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுதான், கூடுதலாக உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் போட்டிகளை பார்த்து தான் கொஞ்சம் நீங்கள் அச்சப்படுவீங்க. என்ன இத்தனை பேர் இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது சில நேரங்களில் சங்கடமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சது தான் சட்டம். ஏன்னா உங்கள் உழைப்பு அந்த மாதிரி 4 பேர் வேலையை நீங்கள் மட்டுமே பார்ப்பீங்க. அதை பார்த்துட்டு மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுறதோடு மட்டும் இல்லாமல் இதையும் சேர்த்து நீங்களே பார்த்து முடிச்சிருங்க, நீங்கள் தான் பொறுப்பாக இருப்பீங்கன்னு சொல்லுவாங்கங்க. குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு, சுப செலவுகள் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் செலவுகளாக மாறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஆணவம் என்பது ஆண்களுக்கு இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இருந்தாலும் சரி, அழியப்போவது என்னவோ அந்த குடும்பத்து பிள்ளைகள் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் நிம்மதியும் கூடத்தான். ஆமாங்க, அதனால தாங்க இந்த ஹெட் வெயிட்டு, தலக்கணம், ஆணவம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு குடும்பத்தை நாம் பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அவங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வருங்க. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் உங்களை பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புள்ள, வெளிமாநில தொடர்புள்ள சில வியாபாரங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற சந்திரன் விலை உயர்ந்த நகைகள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், கிரகப்பிரவேசத்திலும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நாளாக இன்னைக்கு இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனிதர்கள் சுயநலக்காரர்கள். ஒருவரை நேசிக்க தொடங்கிவிட்டால் அவர்களிடம் இருக்கக்கூடிய கெட்டதை பார்க்க மாட்டார்கள். அதே போல ஒருவரை வெறுக்க தொடங்கிவிட்டால் அவரிடம் இருக்கக்கூடிய நல்லதை பார்க்க மாட்டார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கெடுதல் செய்பவர்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் சில நல்ல குணங்கள் உண்டு. நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களிடமும்
ஒரு சில தீய குணங்களெல்லாம் உண்டுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எல்லோரிடமும் நடுநிலையாக நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும். பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்க ஆரம்பிப்பாங்க. ராசியிலேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அழகு, இளமை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் செவ்வாயும் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால சில நேரங்களில் உடம்புல காய்ச்சலோ ஜுரம் அடிக்குதோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்பப்போ உடல் உஷ்ணம் அதிகமாகி சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்ல லாபம் கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் தீரும். பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கிற வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் உண்டுங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஆதரவாக உங்ககிட்ட பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாணத்தையும் நல்ல விதத்தில் நடப்பீங்க. உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு மனை அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முதல் முறை யோசித்தால் அதற்கு பெயர் யோசனை, பலமுறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம். அதனால தாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் விஷயமாக இருந்தாலும் எடுத்த எடுப்பிலேயே ஒரு யோசனை உங்கள் மனசுக்குள்ளார வரும். அதை நீங்கள் பின்பற்றி எந்த முடிவு எடுத்தாலும் நிச்சயமாக அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள் இவங்களெல்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு முடிவு எடுப்பீங்க பாருங்கள், அதில் தான் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அதனால் எடுத்த எடுப்பில் உங்களுடைய உள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்து முடிங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஏன்னா சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தள்ளி போன காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பணவரவு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் உடம்பெல்லாம் அப்படியே சூடாக இருக்கிற மாதிரியே இருக்கும். தூக்கம் வருது, ஆனால் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால என்ன தான் பதட்டப்பட்டாலும் அது நடக்கிறப்ப தான் நடக்குதே தவிர நாம் நினைக்கிறப்ப எதுவும் நடக்க மாட்டேங்குது, நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளார பேசிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலும் திருப்தியும் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உத்தியோகத்திலையும் பெரிய பொறுப்புகள் தேடி வருங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பாடா இன்னைக்காவது முடிஞ்சுதே அப்படிங்கிற திருப்தியும் ஒரு பக்கம் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திற்குள்ளார நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, வெற்றி பெறுபவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் பெரிதாக செய்து விடுவதில்லை. ஆனால் சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அதையெல்லாம் சிரத்தையாக செய்து முடித்து கொண்டே வருகிறார்கள். ஆமாங்க, நீங்களும் அப்படித்தாங்க. உங்ககிட்ட யாராவது ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா அதை ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. கவனமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. இந்த வேலை தானே, இதை 2 நாளில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற
அப்படிங்கிற அலட்சியம் இல்லாமல் ஒவ்வொரு சின்ன வேலையையும் ஒழுங்காக செய்து முடிப்பதனால தாங்க நீங்கள் சாதனையாளர்களாக இருக்கீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. கடந்த 2-3 நாளாகவே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. மதியம் அதாவது நண்பகல் 12:48 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரேடியாக இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:48 பிறகு தான் அருமையாக இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். நேரில் உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்க அந்த பக்கம் போனவுடனே உங்களை மாற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் புகழ்ந்து பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது, கோபமாக பேசுகிறவங்கெல்லாம் கெட்டவங்க இல்லை அப்படிங்கிற சூட்சுமத்தை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வியாபார விஷயங்களும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஆனால் கடந்த 2-3 நாட்களாக இருந்ததை விட இன்றைக்கி வியாபாரம் நல்லாயிருக்கும். குறிப்பாக மதியத்துக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் மதியத்துக்கு பிறகு நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் நண்பகல் 12:48 வரைக்கும் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.